மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய் என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் அயராது தொடர்ந்து எழுதக்கூடிய உங்கள் ஒவ்வொரு கடிதங்கள் வாயிலாக உங்களோடு பேச அன்பை பரிமாறிக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். அந்த விதத்திலே இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் தம்பி போஸ்கர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ஈஸ்டர் குறித்து நிறைய வாழ்த்து கடிதங்கள் பார்த்தோம் லாஸ்ட் டைம். அதே போல் ராக்கி பாயினுடைய பிரியாணி, உங்களுடைய அந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து வீட்டில் சமைச்சு பார்த்துருப்பாங்க. யாராவது எனக்கு இமெயில் ஏதோ மெசேஜ் போட்டிருந்தாங்க, சமைச்சு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பிரியாணி செய்கிறது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது டஃப்பான ஒரு காரியம். நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க. பட் இப்போல்லாம் வந்து ஆக்சுவலாக ரெடிமேடாக அந்த பிரியாணி மசாலா அப்படிலாம் வந்துருச்சு. அப்படியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அளவாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சா உடனே பிரியாணி ஆயிடுது. இட்ஸ் ஆல் வெரி ஈஸி. பட் என்னென்னா வந்து என்னுடைய மெத்தடாலஜியில் இந்த ரெடிமேட் ஐட்டங்கள் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், நோ ரெடிமேட். நம்முடைய குக்கிங்கில் வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடிய எந்த மசாலாவோ எதுவுமே அதில், ஏன்னா இந்த ரெடிமேடு இதில் வந்து ஏன்னா அவங்க ஒரு மிளகா பொடியோ இல்லாட்டி ஒரு மல்லிப்பொடியோ அது ஒரு தடவை எது காய வச்சு அரைச்சி வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 3 மாதம் கண்டிப்பாக அவ்வளோக்கு தான் வந்து அதனுடைய லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது இருக்கும், யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதனுடைய அந்த ஒரு டேஸ்ட்டோ இல்லாட்டி ஒரு அது வந்து பெருசாக அதில் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இங்கேருந்து போகும்போதே அதை அரைச்சிட்டு போய் வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் பையில் இல்லாட்டி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க. வச்சு பெரிய கண்டெய்னர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தப்போ அது இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன கருதுனா, ரெடிமேடில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ரசாயன பொருட்கள் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கலரோ இப்போ மிளகாய் தூள்னால் வந்து அதில் அந்த ரெட்டு கலந்துருப்பாங்க. மல்லினா வந்து அதில் இன்னொரு மஞ்சளில் மெயினாக மஞ்சளில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரசாயன பொருள். கண்டிப்பாக அந்த ரெடிமேடு இது வந்து அரைச்சி பேக் ஆகி அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து சப்ளை கடைக்கு போய் இதாகி விற்க ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி குறைஞ்சது ஒரு 2-3 வாரம் 1 மாதம் ஆயிரும் அதிலே. அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே அந்த கடையை பேக்கெட் வச்சுருந்து அது விற்கணும். அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு மேலே எக்ஸ்பைரின்னு சொல்லிட்டு. பட் அது அத்தனை மாதத்துக்கு அது வந்து இருக்கணும்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் போட்டு தான் ஆகணும். அப்போ இன்றைக்கெலாம் வந்து இவங்க எனக்கு கேன்சர் அந்த கேன்சர் அப்படின்னு ஏகப்பட்ட கேன்சர் சொல்கிறாங்கன்னா இதற்கெல்லாம் மெயினாக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெடிமேடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். அதுதான் மெயின். நான் யூஸ் பண்ணுறதுல நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாய் பொடி, நம்ம வீட்டிலே அரைச்ச மல்லிப்பொடி, 2-3 ஒரு சின்ன பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அவ்வளோதான். புதினா இலை, மல்லி இலை, வேறு தயிர், அது எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவான எண்ணெய், கடைசியில் ஃபைனல் டச்சுக்கு வந்து கொஞ்சம் நெய் விட்டு அது தம்மில் போடுறோம்ல தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ், பொதுவாக எல்லாம் பிரியாணி சாப்பிட்ட உடனே இது குடிப்பாங்க, என்னென்னா வந்து செமிக்கணுமா, அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் ஏப்பம் வருதுன்பாங்க, அப்புறம் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்பாங்க. இது எந்த பிரச்சனையுமே இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாம், யார் வேணாலும் ஈஸியாக இது பண்ணலாம். என்னையை பொறுத்த மட்டும் சமைக்கிறதுலாம் பெரிய ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. சமைக்கிறதுக்கு அப்புறம் பாத்திரம் கழுவுறது இருக்கியா, அதுதான் கஷ்டமான வேலை. சமைக்கும் போது செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி இப்படி 4 எடுத்து போடுறோம், இது பண்ணுறோம், சமைச்சு முடிச்சிடும். ஆனால் சமைச்ச பிறகு சமைச்ச பாத்திரங்களையும் சாப்பிட்ட தட்டுகளையும் கழுவுறது வந்து ரொம்ப பெரிய வேலை, அதுதான் கஷ்டமான வேலை. அது வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்ட தட்டை கழுவிட்டு சமைச்ச பாத்திரத்தை 2 பேர் 3 பேர் சேர்ந்து கழுவுனாங்கன்னா அது ஈஸியாக முடியும். அது ஏதாவது அம்மா தான் செய்யணும், அக்கா தான் செய்யணும், தங்கச்சி தான் செய்யணும், அது அவங்க வேலை அப்படின்னு வந்து ஒதுக்கக்கூடாது. சமைக்கிறது வந்து யார் வேணாலும் சமைக்கலாம், அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை கிடையாது.
அதனால் வீட்டில் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ரைட். சூப்பர் ஃபாதர். ஒரு ஃபெய்த் அண்ட் ஃப்ளேவர்ன்ற மாதிரி ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு கருத்து சிறப்பாக இருந்தது ஃபாதர். அதே போல் வாழ்த்து செய்திகளும் நம்ம வந்து சேருது ஃபாதர். தாராசுரம் ஃபாதர், அதுலேருந்து மேரி ஜோஸ். பெறுநர் இயக்குனர் அருட்தந்தை அவர்களுக்கு மாதா சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் பப்ளிக் லிமிடெட். நாங்கள் மாதா சேனல் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வயதான காலத்தில் எனக்கு மாதா டிவி ஒளிபரப்புவதை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் மனம் நிம்மதியாக உள்ளது. இறையன்பில் இருக்கவும் ஜபங்களை கேட்பதில் மன அமைதி பெறுகிறது. மாதா தொலைக்காட்சி எங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளது. இல்லத்தில் இருந்தே இறையேசுவின் அருள் பெற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இப்படிக்கு மேரி ஜோஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இவங்க மேரி ஜோஸ் ஜோஸ் எங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க? தாராசுரம் ஃபாதர். தாராசுரம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேள்வி முதல்ல எழுதியிருக்கீங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அதாவது இது மாதிரி 2 வார்த்தை தான் இருந்தாலும் நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க இல்லையா, இது எவ்வளோ அருமையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் இந்த மாதிரியான கடிதங்களும் வந்து வரவேற்கப்படுகிறது. ஒரு சில கடிதங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறித்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எழுதுறாங்க. இன்னொரு சில இந்த மாதிரி கடிதங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கீகரிக்கிறதே அதுவுமே வந்து பாராட்டிற்குரியது. உண்மையான ஒரு நல்ல காரியம்தான். அதனால் சகோதரி உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் கடிதம் ஃபாதர். இது வந்து நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அதனுடைய க்ரீட்டிங் கார்டு பெற்றுக்கொண்டு கடல் கடந்து நமக்கு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கு ஃபாதர். ஜான் எண்டில் அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ஆங்கில கடிதமாக இருக்குது ஃபாதர். சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட் ஸ்ரீலங்காவிலேருந்து எழுதியிருக்காங்க. வி சிஸ்டர் லிசா அண்ட் த்ரேசா கிரேஸ் வித் மாதா டிவி a very happy birthday on the 11th of February. Dear Father David, we are aware and we feel very much that we are unable to help you financially because we belong to a religious order, but we pray daily that more and more people will contribute their donation so that Mada TV becomes more and more prosperous. We follow all the programs and we congratulate you and the staff for all their endeavors. All your Christmas programs were wonderful, so beautifully organized to embrace the whole world. The carol singing from all parts of the world was marvelous. How closely all of you are united in producing the programs to the people. Your Christmas card shows how united you all are. This is a good example of Christian unity. May God bless all of you with good health and cheer. Thank you, dear Father David, for the lovely and beautiful Christmas card. Sister Lisa is now 92 and Sister Teresa Grace is 90. Please pray for us, Father. Once again, we thank you. We hope we will get a chance of meeting you personally somewhere someday. Your loving sisters, Sister Lisa and Teresa Grace. ஆக்சுவலாக இவங்க சிஸ்டர் லிசா இருக்காங்களே, மாதா தொலைக்காட்சிக்கு வந்து 2014 கடிதம் போட்டுருக்குறாங்க. அவங்க மட்டக்களப்பில் இருக்கிறாங்க. கிளாய்ஸ்டர் சிஸ்டர் நினைக்கிறேன். அவங்க வந்து நம்ம மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்த 2014 அந்த வருஷமே புனித வார நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக லைவ் பண்ணோம். சாந்தோம் பசிலிக்காலேருந்து லைவ் பண்ணோம் அந்த வருஷம். முடிஞ்சு ஒரு சில 1-2 மாதத்தில் சிஸ்டர் லிசாவுடைய கடிதம் வந்திருந்தது. அப்போ அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஷீ இஸ் டோட்டலி பெட் ரிட்டன் சிஸ்டர். சிக்னஸில் பெட் ரிட்டனாக ஏறக்குறைய அப்போவே வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே பெட் ரிட்டன். ஸோ அவங்க என்ன எழுதியிருந்தாங்க, அந்த படுத்த படுக்கையிலே இருந்ததுனால அவங்களால ஏறக்குறைய 10-15 வருஷத்துக்கு மேலே இந்த புனிதவார நிகழ்ச்சி எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஸோ புனிதவார நிகழ்ச்சிக்கும் வந்து அதை பார்க்க முடியாது. நன்மை மட்டும் அவங்களுக்கு டெய்லி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மாதா தொலைக்காட்சியில் நீங்கள் வந்து இந்த புனிதவார நிகழ்வுகள்லாம் நீங்கள் லைவ் பண்ணதுனால ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு பிறகு, எனக்கு அது எக்ஸாக்டாக அந்த எத்தனை வருஷம் தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு மேலே முதல் முறையாக புனிதவார நிகழ்ச்சியில் ஃபுல்லாக நான் பங்கெடுத்தேன். ஃபுல்லாக மாதா தொலைக்காட்சியிலேருந்து அவ்வளோ புனிதவார நிகழ்ச்சி குருத்த ஞாயிறுலேருந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் முழுசாக பங்கெடுத்து நன்மை வாங்கினேன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி நான் படுத்த படுக்கையில் இருந்து இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் நான் வந்து இதில் முழுசாக பங்கெடுத்து நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்களால எழுத முடியாது. அந்த மேரி இன்னொரு சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க தான் எழுதுவாங்க. இப்போ அவங்களால எழுத முடியுமா என்னன்னு தெரியல. ரொம்ப அழகான இங்கிலீஷில் கையெழுத்து எழுதுவாங்க. நம்மளுக்கு எப்போவுமே அடிக்கடி நம்மளுக்கு க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்பிடுவாங்க. வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இதுக்கு க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்பிடுவாங்க. அப்பப்போ முடிந்த போது கடிதமும் எழுதுவாங்க. இன்னொருத்தவங்க அவங்க உதவி செய்வாங்க, அவங்களும் எழுதுவாங்க. ஸோ இவங்க தான் சிஸ்டர் லிசா.
அவங்க இன்னொருத்தவங்க மேரி ஃப்ரேஸ் நினைக்கிறேன் அவங்க பேர். ஆமாம், மேரி ஃப்ரேஸ். ஏஜுமே ரொம்ப முதிர்ந்து ஆமாம், 90 to ரொம்ப 90 ஆமாம். அவங்களுடைய அண்ணன் ஒருத்தர் ஃபாதர் ஓஎம்ஐ ப்ரீஸ்ட்டு. நான் ஒரு தடவை யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கும்போது அவரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், அவர்கிட்ட பேசினேன். அண்ணனா தம்பியான்னு தெரில, தம்பின்னு நினைக்கிறேன். இப்போ கூட லாஸ்ட் இயர் கூட நான் என்னுடைய நண்பர் ஃபாதர் ஞானேந்திரனுடைய ஜூப்ளிக்கு நான் மறைவுரை ஆற்ற போயிருந்தபோது அவர் லாஸ்ட் இயர் அவங்க அண்ணனை சந்தித்தேன். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஏன்னா நான் போயிட்டு உடனே வந்து இல்லாட்டி அவங்கள பார்க்க போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மாதா தொலைக்காட்சிக்கும் அவங்களுக்கு அப்போ தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ஆண்டு ஆண்டு புனிதவார நிகழ்ச்சிகளை நம்ம வந்து லைவாக நம்ம கண்டிப்பாக கொண்டு போகிறோம். ஏன்னா ஆலயங்களுக்கு போக முடியாத படுத்த படுக்கையில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கடிதம் எழுதுகிறாங்க, இப்படி இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னா அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பல்வேறு நாடுகளில், ஆலயமே இல்லாத நாடுகளில், இந்த புனிதார நிகழ்வுகளே வந்து நடக்காத நாடுகளில் மக்கள் கூடியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு ஆன்மீக அந்த தாகத்தை ஆன்மீக பசியை ஆற்றக்கூடிய ஒரு ஒரு தளமாக மாதா தொலைக்காட்சி. அதனால் நம்ம ஊர்களில் எல்லா பங்குகளிலும் புனிதவார நிகழ்ச்சிகள் அவ்வளோ கோலாகலமாக ஃபாதர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண நடத்துகிறாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு போகக்கூடியவங்க இதை சரி மாதா டிவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து பெரிய சாவான பாவம். அவங்க கண்டிப்பாக கோயில் போய் அங்கே பங்கெடுக்கணும். கோயில் போக முடியாத சூழலில் படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள், ஆலயங்களே இல்லாத ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள், அந்த வசதிகளே எதுவுமே அந்த மாதிரி புனிதவார நிகழ்வுகளே நடக்காத ஊரில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. அதனால் சகோதரி லிசா அவர்களுக்கும் மேரி திரேஸ் மற்றும் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் பேரால் எங்களது வாழ்த்துக்கள், நன்றிகள், ஜெபங்கள். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, ஆனால் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியும். அதனால் உங்களது ஜெபங்களுக்கு, உங்களது அன்புக்கு நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி ஃபாதர். அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு அருமையான கடிதம் ஃபாதர். அம்மா ரீதா அவங்க பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். எப்பவுமே போல் 2 பக்கங்கள் ரொம்ப அழகான கையெழுத்து, 4 பக்கமாகிருச்சு. 4 பக்கம் நம்முடைய பழமையான தமிழ் மொழியில் அருமையாக எழுதியிருக்கிறாங்க ஃபாதர். நெகிழ்ச்சியாக இருந்தது படிக்கும்போது. உங்களுக்காக வாசிங்க. மரியே வாழ்க, மெய் பரம திருத்துவத்தின் சகலத்தையும் படைத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று அன்புடன் படைத்த எல்லாம் வல்ல சீவியராம் பிதாவே, கீழ்ப்படிதலுள்ள உம் வார்த்தையாகிய மனுக்குலத்தை மீட்ட இரக்கமே உருவான திருமகனே, இறைமகனே இயேசுவே, ஆற்றலும் வல்லமையும் உள்ள பரிசுத்த ஆவியால் படைப்புகளை எல்லாம் பாதுகாத்தவரே, மூவோரு இறைவனே, உமக்கு எல்லா காலமும் துதிகளும் புகழ்ச்சியும் வாழ்த்துதலும் போற்றுதலும் ஆராதனைகளும் எந்நாளும் உலகின் அனைவராலும் செலுத்தப்படுவதாக. ஆமேன் ஆமேன். அருமையான அன்பான சிறப்பான மாதா தொலைக்காட்சியை மிகுந்த போராட்டங்கள் சிரமங்களுக்கு இடையில் ஆரம்பித்து பரிசுத்த தமதிருத்துவத்தின் பேராசீர் பேரருளுடனும் பரிசுத்த திருக்குடும்ப தெய்வீக பாதுகாப்பில் நடத்தி சென்று கொண்டிருக்கிற அருள்மிக பெற்ற அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு என் அன்பு கலந்த சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி என்று பழமையான முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் இணைந்து முக்கிய அமைச்சரை போல உழைத்து கொண்டிருக்கும் நலமா நீங்க நலமா அருட்தந்தை அடைக்கலராஜ், தியானம் நடத்தும் அருட்தந்தை பவுலா ஜெயக்குமார் மற்றும் அருட்தந்தையர்கள் ஜெனித் சேகர், மரிய இம்மானுவேல் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஆண்டவர் தம் திருச்சபையை நடத்த அச்சிஷ்ட பேதுருவை தேர்ந்து கொண்டது போல் மாமரியின் தலைமையில் உருவான திருச்சபையை மாதாவின் ஆசிரோடும் அரவணைப்போடும் பேதுரு வழி நடத்தினார். மாமரியால் மீட்பர் இயேசுவின் தன் மகன் இயேசுவின் அச்செய்தியை பரப்பும் பணியில் இறைவனின் திரு சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அந்த இறை அன்னையின் உருவமாக மாதா தொலைக்காட்சி இருக்கிறது. மாமரியாலின் அருள் ஆசிரோடு பேதுரு மற்றும் திருத்தூதர்களைப் போல் அருட்தந்தை ஆரோக்கியம் அவர்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் பயணம் செய்து மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களின் கருத்துக்கள், உதவிகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு அயராமல் உழைக்கும் ஆர்வத்தை பார்க்கும் என் மனதில் இவரும் இயேசு சுவாமியால் அழைக்கப்பட்ட பாறையாகிய பேதுருவாக இருக்கிறார். இவரை தேர்ந்தெடுத்த மூவுலக இறைவனுக்கும் மாமரிக்கும் நன்றிகள் பல. கடவுளின் சித்தப்படி பேதுருக்கு உதவிய வானதூதர்களைப் போல ஆயர்களும் சமூக பணி செய்யும் அனைத்து குருக்களும் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் இருபால் துறவியர்களும் மாதா தொலைக்காட்சியில் எறும்புகளைப் போலவும் தேனீக்களைப் போலவும் இயேசு மீட்பருக்காக பணி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் ஜபத்தோடும் பொருளுதவியோடும் சிறிய தொகையாக கொடுத்து
வளர்ச்சிக்காகவும் வேண்டிய உதவிகளையும் காரியங்களையும் செய்யும் பொது நிலையினர் அனைவருக்காகவும் இவர்களை தேர்ந்தெடுத்த எல்லாம் வல்ல அன்பு இறைவனுக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களும் துதிகளும் தாழ்மையுடன் அர்ப்பணிக்கிறேன். பனிக்காலம் தொடங்கியவுடன் என்னுடைய உடல் நரம்புகள் பாதிக்கப்பட்டதால் நிகழ்ச்சிகளை என்னால் புரிந்து எழுத முடியவில்லை. ஆனால் ஆச்சாரமுள்ள பிராமண குடும்பத்தில் பிறந்த கத்தோலிக்க ஆங்கிலோ இந்தியரை பெற்றோர்களின் விருப்பத்தின்படி மணந்து சிறந்த கத்தோலிக்க மனைவியின் கடமைகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கத்தோலிக்க முத்து என்ற பிறரால் பாராட்டப்படும் திருமதி சாந்தியின் வாழ்வை வியந்து ஆண்டவரை போற்றுகிறேன். அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அவரை பேட்டி எடுத்து நாங்கள் அறியும்படி செய்த அருட்தந்தை ரிச்சி வின்சென்ட்டுக்கும் நன்றிகள். மற்றும் நிலாமுற்றம் எடுத்து வாசி நிகழ்ச்சிகள் வழியாக பல புதிய செய்திகளை தெரிந்து கொண்டேன். நவம்பர் மாதம் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு, டிசம்பர் மாதம் குழந்தை இயேசுவுக்கான பாடல்கள், மற்ற நிகழ்ச்சிகள், பிரான்சிஸ் அவேரியாரை பற்றிய விளக்கங்கள், பொங்கல் நிகழ்ச்சிகள், மாதா குடும்பம், மகிழ்ச்சி குடும்பம் மற்றும் பப்பாஸ் ஃபண்டே, கதைகள் 1000, அதை சொல்லும் அருட்தந்தியின் கதைகளும் அதன் முக்கிய கருத்துக்களை எடுத்து சொல்லி முடிக்கும் விதமும், இயேசுவின் ஆளுமையில் ஒரு சிறிய வார்த்தையை வைத்து அருட்தந்தை விவரிக்கும் விதமும், அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது மறைந்த அருட்தந்தை ஜான் போஸ்கோவை என் கண்முன் நிறுத்துகிறது. புனித ஜான் போஸ்கோவின் கனவுகளின் விளக்கங்கள், நம்பிக்கையாளர்களின் அன்னை பற்றிய விளக்கங்களும் எல்லாமுமே கண்களுக்கும் காதுகளுக்கும் மிக இனிமையாக இருந்தன. ஆதியிலிருந்து எந்தெந்த காலத்திற்கு யாரை கொண்டு என்னென்ன தேவைகளை நிறைவேற்றி வரும் ஆண்டவர் இக்காலத்தில் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து நற்செய்தி பணியை, மாதா தொலைக்காட்சியை நேர்த்தியாக அழகாக நடத்தி வருகிறார். பரிசுத்த திருக்குடும்பத்தையும் கத்தோலிக்க திருச்சபையும் பாதுகாத்து வருகிற பாதுகாவலர் மாவலன் மறைவிலிருந்து மாதா தொலைக்காட்சியையும் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார். எத்தனை முறை சர்வ வல்லமையுள்ள இரக்கத்தின் அன்பு கடவுளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் போற்றுதலையும் துதிகளையும் செலுத்தினாலும் மிகையாகாது. மாதா தொலைக்காட்சியில் இருப்பவர்களை அருட்தந்தையர்கள் முதற்கொண்டு பணி செய்பவர்களை பார்க்கும் பொழுது என் சொந்த பந்தங்களை பார்ப்பது போல் என் உள்ள மகிழ்ச்சியில் ஏற்படுகிறது. குறிப்பாக அன்பு சகோதரி, புன்னகையுடன் மலர்ந்த முகத்துடன் இருக்கும் யமுனா, புது செய்திகளை தந்து கொண்டிருக்கும் தமிழ்ஜோ, அவருக்கு சரியாக செய்தி சொல்லும் அருமை கல்பனா, காலை வணக்கத்தில் பங்கேற்பாளர்கள், வாட்டிக்கன் நிகழ்ச்சி அழகாக தொகுத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் விவேக், நிரந்தர இசை அமைப்பாளர் பிரவீன், மனதை தொடும் இசை நிகழ்ச்சியை நடத்தும் அன்பு சாம் லாரன்ஸ், அழகாக ஜீசஸ் பஞ்சை கொடுக்கும் துரு போஸ்கோ, பேட்டிகளை தொகுத்து தரும் பிலோமி அலெக்ஸ், சகோதரர் குட்நைட் டாக் தருபவர் ஆலயம் அறிவோம் அந்தோனிராஜ், டான்ஸ் மாஸ்டர் நன்றி இறைவா ஆகாஷ் ராஜ், ஒளிப்பதிவு அருளரசு, தலைவர் ராஜ்குமார், வரவேற்புரையில் இருக்கும் சகோதரி, உதவியாக இருக்கும் சகோதரிகள் ஆகியோர்கள். விவிலிய வாசகங்களை படித்து விளக்கம் சொல்வது எல்லா சபைகளிலும் இருக்கிறது. ஆனால் மாதா தொலைக்காட்சியில் வாழ்வு தரும் இறைவார்த்தையாய் எடுத்து வாசி, துதி ஆராதனையில் போற்றியும், திருப்பாடல்கள் அன்றாட உணவு வழியாக விளக்கங்களோடு, இரவில் குட்நைட் டாக்கில் வசனங்களை, திருப்பாடல்கள், இப்படியாக வசனங்கள் எளிமையாக மனதில் நிற்கும்படியாக தருவது பரிசுத்த ஆவியின் அதிசயமே. அனைவருக்கும் என் தாமதமான இனிய இயேசு பிறப்பின் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருடைய ஆன்ம சரீர நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் ஆண்டவரிடமும் மாதாவிடமும் வேண்டிக் கொள்கிறேன். அந்தோனியார், எல்லா புனிதர்கள், விசேஷமாக மாசூசையப்பரின் பாதுகாவலரும் காவல் சம்மனசுமானவர்களின் உதவியும் கிடைக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறேன். இறைவனுக்கு நன்றி. நேரில் இருந்தால் எப்படி சொல்லுவேனோ அதே போல் மனதில் தோன்றியவைகளை எழுதியிருக்கிறேன். நரம்புகள் சோர்ந்து போவதனால் எழுத்து பிழைகள் உள்ளன. என்னுடைய கருத்துக்களில் தவறுகள் இருந்தால் மன்னிக்கும்படி இறைஞ்சி வேண்டுகிறேன். வாழ்க மாதா டிவி, வளர்க மாதா டிவி. இது என்னுடைய ரீத்தா 2வது கடிதம். இப்படிக்கு கடவுளால் நினைக்கப்படுபவர்களில் ஒருத்தியான ரீத்தா, பெங்களூர் ஃபாதர் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு 4 பக்கத்துக்கு மேலே இருக்குது. ஆனாலும் நரம்பு இது வீக்காக இருக்குன்னு சொல்கிறது நம்ப முடியல. அதுவும் அம்மா இத்தனை வயதானவர்கள் இவ்வளோ அழகாக, உண்மையிலே நல்லா இருக்கிறவங்க கூட இவ்வளோ அழகாக எழுதுவாங்களான்னு தெரியாது. அவ்வளோ அழகாக எழுதி நிறைவான கான்டாக்ட் நம்பர் கிடைச்சது இருக்குங்கன்னா ஃபாதர்கிட்ட கொடுத்து அவங்கள அந்த நலமா நிகழ்ச்சியில் பேச சொல்லுங்க, பங்கெடுக்க வைங்க. முடிஞ்சா நீங்கள் இந்த கடிதம் நீங்கள் கொண்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக ஸ்டாஃபுக்கு வாசிங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கட்டும். எப்படி ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக வந்து நம்ம இனிய இதயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய நிகழ்ச்சி, அவங்களோட அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நிகழ்ச்சிகள் வந்து எவ்வளோ தொலைக்காட்சிகள் நடத்துகிறாங்க, எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க.
இப்போ கூட நம்ம எல்லாம் பார்க்கணும். ஒரு பக்குவத்தோட, ஒரு முதிர்ச்சியாக, ஒரு நல்ல உணர்வுகளோடு விஷயங்களெல்லாம் உள்வாங்கி அது ஒரு ஆன்மீக ஒரு உண்மையாகவே ஆத்மார்த்தமாக அதை புரிந்து அந்த நிகழ்ச்சிகளை புரிந்து அந்த நிகழ்ச்சியில் வரவங்களை வந்து அவங்க எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி இந்த ஃபீல் வந்து சும்மா சாதாரணமாக வந்துடாது. சும்மா மற்றவங்களாம் வந்து ஒரு திமுறா தெனாவிட்டா ஒரு மாதிரி பேசுகிறதும் ஒன்று, அதை வந்து ஒரு மச்சூடாக ரொம்ப நாகரிகத்தோட அதை வந்து வெளிப்படுத்துறதுன்னு ஒரு விதம். ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கணும், அதெல்லாம் வந்து இயல்பு. அது நடிகர்களாக இருக்கலாம், விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய அந்த அதீத ஒரு செயல்பாடுனால இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும். அதை வெளிப்படுத்துவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது இல்லைங்களா? அந்த முறை வந்து அது மற்றவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறது மாதிரி இருக்கணும். சமுதாயத்தில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கக்கூடாது, சமுதாயத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து சீர்படுத்துகிற மாதிரி இருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து அது அப்போது ஒரு நாகரிகத்தை வந்து அதை கொண்டு போகணும். அது எந்த தளமாக வேணாலும் இருக்கலாம், ஊடகத்தலமாக இருக்கலாம், சமூக ஊடகத்தலங்கள் இருக்கலாம். இந்த தளங்கள் வந்து இன்றைக்கு நல்லது ஒரு சூழலை உருவாக்கி தரணும், ஆம்பியன்ஸ் சொல்லுவாங்க. சமூகத்தில் இன்றைக்கு அது குழந்தைகள் பெரியவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினைகளை கொடுக்கணும், சூழலை உருவாக்கணும், குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். இதெல்லாம் உருவாக்காத தளங்களோ இல்லை நபர்களோ வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பாக இவங்கள வந்து நம்மளுக்கு வேணுமா? அப்போ இப்படி ஒரு தலைமுறை உருவாகிறது வந்து அந்த சமூகத்திற்கு, அதனால் சமூகத்திற்கு என்ன பயன்? அப்போது இதெல்லாம் வந்து இன்றைக்கு கண்டிப்பாக இன்றைக்கு வந்து எல்லாமே கடாமுடா கச்சா புஜான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்கிறாங்க. அது சமூகத்துக்கு நல்லதில்லை. அது ரொம்ப நாளத்துக்கு வந்து அது ஓடாது, அடங்கிடும். நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுடைய என்னை வந்து இன்னொருத்தவங்க மதிக்கணும், என்னை குறித்து சொல்லும் போது நல்லது சொல்லணும். அதனால தான் வந்து ஆண்டவர் இயேசுட்ட வந்து அவர் சொல்லிடுவார், திருச்சட்டம் இறைவார்த்தைகள் இதில் எல்லாத்தையும் வந்து ஒரே விஷயத்தில் வந்து அடக்கிடுவார். என்ன சொல்லுவார்னா, மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும்னு பிரியப்படுறியோ அதே நீ பிறருக்கு செய், அவ்வளோதான். இன்னொருத்தவங்க வந்து எனக்கு கெடுதலை செய்யணும், என்னை பற்றி தவறாக பேசணும், என்னை வந்து அன்பு செய்ய கூட அப்படிலாம் நான் நினைக்கல. என்னை அன்பு செய்யணும், என்னை நல்ல வார்த்தை கேட்கணும், எனக்கு உதவியாக இருக்கணும், என்னை பற்றி நல்லது பேசணும், இதுதான் வந்து நான் எப்போவுமே பிரியப்பட மாட்டேன். அதுவே நீ பிறருக்கு செய். இது சிம்பிள். இதோட ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் ஒன்றுமே இல்லை. மற்றவங்களாம் எனக்கு நல்லது பண்ணணும், நான் ஆனால் யாருக்குமே நல்லது பண்ண மாட்டேனே, இது என்ன விஷயம்? இல்லை கண்டிப்பாக எல்லாரும் என்னை வந்து இது பண்ணணும், ஆனால் நான் வந்து இப்படி தான் இருப்பேன்னா யாரும் என்னை மதிப்பேன்? ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் அதை எல்லாருமே வந்து குடும்பத்துலேயும் சமூகத்துலேயும் பணித்தளங்களையும் வந்து இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா, இந்த நிறுவனம் என்னை வந்து மதிக்கணும், இது பண்ணணும். அப்போ நீ இந்த நிறுவனத்தை மதிக்கிறியா? இந்த நிறுவனத்துக்கு நீ வந்து நியாயமாக இருக்கிறியா, உண்மையாக இருக்கிறியா, நேர்மையாக இருக்கிறியா? அவ்வளோதான். அந்த நிறுவனம்னா அந்த நிறுவனம் சார்ந்த விஷயங்கள், அங்கே இருக்கிற நபர்கள், மேலேருந்து கீழே வரைக்கிற எல்லாருமே, அதுதான் விஷயம். அப்போது அந்த லெவலில் குடும்பத்தில், நிறுவனத்தில், சமூகத்தில், அரசியலில் எல்லா இடத்துலையும் வந்து மனிதர்கள் வந்து அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா இங்கே வந்து பிரச்சனைக்கு இடமே கிடையாது. அது சின்ன ஒரு அழகான அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். பைபிள் இறைவாக்குகளாக இருக்கட்டும், திருச்சிட்டமாக இருக்கட்டும், எல்லாம் இதுதான். அதாவது 10 கட்டளையில் சொல்லி 2 கட்டளையில் அடங்கும். ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலே கடவுள் அன்பு செய், தன்னைத்தானே நேசிப்பது போல் பிறரை நேசிக்கணும். 2 கட்டளை. இவர் வந்து அப்படியெல்லாம் ஒன்று வேண்டாடா, இது ஒன்று போதும் அப்படின்ட்டார். ஒன்று இது செய், வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருவார். இதுதான் வந்து இப்போ இவங்க இந்த கடிதம் வந்து இவ்வளோ அழகான நம்மளுக்கு அந்த பழைய கால தமிழும் எழுதுகிறாங்க. 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ் நடையும் இருக்குது, லேட்டஸ்ட் தமிழ் இருக்குது. அது ஒவ்வொருத்தரையும் பற்றி எழுதும் போது வந்து ஒரு சில அடைமொழிகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ போஸ்கோ வந்து துரு போஸ்கோன்றாங்க இல்லையா? அது எதிர்பார்க்கல சார், எல்லாருக்கும் ஒரு அடைமொழி. அது எப்படி அவங்க அப்போது எவ்வளோ தூரத்துக்கு உன்னை அப்சர்வ் பண்ணுறாங்க பார்த்தியா? ஒரு டிவியில் உன்னை நேரடியாக அவங்க பார்த்ததில்ல, உன்கிட்ட பேசினதில்லை,
ஆனால் எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போது இதுதான் மாதா தொலைக்காட்சி, இதுதான் மாதா, இதுதான் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை, ஆன்மீக கலாச்சாரத்தை, நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை, நல்ல எண்ணங்களை, விழுமியங்களை, ஒழுக்கங்களை குடும்பத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு கலாச்சாரத்தை அதே சொல்கிறாங்க. பல தொலைக்காட்சிகள் பல விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆனால் மாதா தொலைக்காட்சியில் வர விவிலிய நிகழ்ச்சிகள் அதில் ஒரு உண்மையான ஒரு தரம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, சரியான விளக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 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 பகுப்பாய்வு செய்து எழுதியிருக்கிறாங்க. அதனால் சகோதரி அம்மா ரீதாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், நன்றி. இது இது என்ன காட்டுதுன்னா உங்கள் கடிதம் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்கிறது. நீங்கள் எவ்வளோ நல்ல மனசு படைத்தவர்கள், எவ்வளோக்கு மற்றவங்களை மதிக்கிறவங்க, மற்றவங்க மீது அன்பு காட்டுறவங்க, அக்கறை காட்டுறவங்க, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை கொண்ட ஒரு நல்ல சகோதரி தான் அம்மா தான் ரீட்டா அப்படின்றது இந்த கடிதம் சொல்லாமல் இல்லை, மிக அழகாகவே சொல்கிறது. உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. தம்பி சொன்ன மாதிரி அழகான கையெழுத்து, 4 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதம். அதனால் உங்களுக்கு நல்ல நீடிய ஆயுளோடு நல்ல சுகத்தோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ரொம்ப நிறைவாக இருந்தது ஃபாதர். அதே போல் ஒவ்வொரு நிகழ்ச்சி அப்பவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தமிழ், இப்போ இந்த அம்மாவுடைய கடிதம் கண்டிப்பாக வாசிக்கப்படும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பழைய தமிழ் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க இத்தனை வயசில். அதே போல் நாமளும் நீங்கள் சொல்கிறது இவங்கெல்லாம் ஒரு முன் உதாரணம், தமிழ் மீது பற்று கொண்டிருக்கிறாங்க. இந்த வயசான காலத்தில் இவ்வளோ அழகாக எழுத முடியுமா, நம்ம எழுத முடியுமா இந்த தலைமுறையினர்ன்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இது எல்லாமே நிறைய நம்மளை பற்றி பாராட்டுறதும் நிகழ்ச்சியில் அங்கீகரித்தும் இல்லாமல் ஒரு பாடத்தையும் கொடுக்குது பதர் இது இந்த தலைமுறைக்கு. ஸோ அதனால் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய வாழ்த்துக்கும் அன்பான வார்த்தைகளுக்கும் நன்றி ஃபாதர். நன்றி. தொடர்ந்து நம்ம சிறப்பாக நம்முடைய இனிய இதயங்களுக்காகவும் நமக்காகவும் ஜெபித்து நிறைவு செய்வோம். இனிய இதயங்களே, தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்க. மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்வதில் அதற்கு துணை நிற்பதற்கு என்னாலும் நீங்கள் எல்லோரும் நாமனும் கரம் சேர்க்கணும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உயிர்த்த திருமகனே, உயிரோடு இருக்கிறவரே, எம்மை என்னாலும் உயிர்ப்பின் மக்களாய் வாழ வேண்டும் என்று அழைக்கின்றவரே, உமது ஆற்றலை, உமக்கிருந்த அதே மனநிலையை, ஆவியாருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்துள்ளோம். எங்கள் அன்பு அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனி இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.